கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, நாளுக்கு நாள் குடும்ப வாழ்க்கையுடைய எண்ணிக்கைகள் எடுத்து பார்த்தா தலாக்குடைய எண்ணிக்கை ஒவ்வொரு மாதமும் கூடிக்கொண்டே போகும். கொலம்புல ஒரு காசியார் கிட்ட கேட்டோம். கொலம்புல போன வருஷம் கேட்ட நேரத்துல சொன்னாங்க, எனக்கு மட்டும் ஒரு மாசத்துக்கு 90 கேஸ் வருது என்று சொல்றாங்க. ஒரு காதிக்கு 90 கேஸ் வருவதுன்னா ஒரு நாளைக்கு எத்தனை கேஸை ஹேண்டில் பண்ண? டிவோர்ஸ் தேவை, ஃபசக் தேவை, குடும்ப வாழ்க்கை சீரில்ல. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அதே மாதிரிதான் நாளுக்கு நாள் எங்களுடைய உம்மத்துல கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஜினா என்ற பாவம் இருக்கிறதே சர்வ சாதாரணமாக ஆகிடுச்சு, ஆமாக ஆகிடுச்சு. மக்களுக்கு ஜினா என்றது ஒரு பெரும் பாவம் என்றது உள்ளத்தால் எடுப்பட்டு அந்த அளவுக்கு எந்த அளவுக்கு என்றால் ஜம்மியத்துல் உலமாவுக்கு ஒரு 3-4 நாளைக்கு முன்னால செவ்வாய்க்கிழமை நினைக்கிறேன் ஒரு ஆட்டோ டிரைவர் வாராரு, வந்து கேட்கிறவங்க உங்களோட முஃப்தி சாப் எங்க, உங்களோட உலமாக்கள் எங்க, என்ன செஞ்சு கொண்டிருக்கிறீங்க? அவர் ரொம்ப ஆவேசமாக பேசுறார். ஜம்மியத்துல் உலமாக்குள் செல்கம் இவ்வளவு பெண்கள் இஸ்லாமிய ஆடைகளோட விபச்சாரத்தில் பேசி சீரழிறாங்க, உலமாக்கள் நீங்கள் என்ன செஞ்சு கொண்டிருக்கிறீங்க என்பதா. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, குடும்ப வாழ்க்கை எடுத்து பார்த்தாலும் சீரில்லாத நிலைமை, இபாதத் எடுத்து பார்த்தாலும் இபாதத்துல பக்குவம் இல்லாத நிலைமை, மோசடிகள். ஒரு காலம் இருந்துச்சு இந்த நாட்டுக்கு இஸ்லாத்தை விளங்கப்படுத்தினது முஸ்லிம் வியாபாரிகள் தான். முஸ்லிம்களோட வியாபாரம் இருக்கிறதே அதுதான் இந்த நாட்டில் இஸ்லாத்தை பரப்புறதுக்கு ஒரு காரணமாக இருந்துச்சு. அரசர்கள் நம்பினாங்க முஸ்லிம்களை, அவங்க வியாபாரத்தின் மூலமாக தான். நம்பிக்கையாளர்கள் பொய் சொல்ல மாட்டாங்க. ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 40 வருடங்கள் நுபுவத்துக்கு முன்னால நபி அவங்களுக்கு நபி பட்டமே கிடைச்சில்ல. ஆனா நபி அவங்களுக்கு பாவிக்கப்பட்ட வார்த்தை, நபி அவங்க அல்லாஹ் பத்தியோ, நபியாவோட நுபுவத்தை பத்தியோ, சொர்க்கத்தை பத்தியோ, நரகத்தை பத்தியோ தாவத் கொடுக்கல. 40 வருடங்கள் மக்கா வாசிகளுக்கு மத்தியில புலங்குறாங்க. நபியாவுக்கு வைக்கப்பட்ட பட்டம் வந்து அஸ்ஸாதிக் அல் அமீன், நம்பிக்கையாளர், உண்மையாளர். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாவாவுடைய பணியை ஆரம்பிக்க முன்னாலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட பேச்சை ஏற்றுக்கொள்றதுக்கு மக்கள் தயாராக இருந்தாங்க. நபியாவோட லேபல் வந்து சாதிக் அல் அமீன். ஆனா கவலைக்குரிய விஷயம், முஸ்லிம்கள் என்ற ரீதியில இந்த நாட்டுக்கு பௌத்த மக்கள், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, கிறிஸ்டியன்ஸுக்கு பேசுகளுக்கு இஸ்லாத்தை சொல்ல முடியாத நிலைமை. அவர்களுக்கு எங்களோட தொழுகையை பத்தி தெரியா, அவர்களுக்கு எங்களோட ஜகாத்தை பத்தி தெரியா, அவங்களுக்கு எங்களோட ஹஜ்ஜை பத்தி தெரியா. அவங்களுக்கு முஸ்லிம்கள் என்று பார்த்தா அவங்க பார்க்கறது பொய் சொல்லக்கூடியவங்க, வியாபாரத்துல ஏமாற்றம் செய்யக்கூடியவங்க, தன்னை பத்தி மட்டும் நினைக்கக்கூடியவங்க. இந்த பிக்சரை நாங்க கொடுத்து நபியாவுல போல பேசி எப்படி நாங்க அந்த மக்களுக்கு தாவத் கொடுக்கிறோம்? எனவே முதலாவது அந்நிய மக்களுக்கு மத்தியில அஸ்ஸாதிக் அல் அமீன் என்ற பேரை நாங்க எடுக்கணுமா இல்லையா? முஸ்லிம்களோட வியாபாரம் செய்யறதுக்கு நாங்க விரும்புறோம். நம்பிக்கையாளர்கள், உண்மையாளர்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, எங்களுடைய வியாபாரங்கள் எடுத்து பார்த்தா எவ்வளோ பயங்கரமான நிலைமை. யோசிங்க, அந்த சாமனத்தை நாங்க வாங்கிருக்கிறதே ஒரு 50 ரூபாய்க்கு என்ன வைப்போமே, ஆனா மார்க்கெட்ல அந்த சாமனத்தை விற்கிறதுக்காக வேண்டி, மேடம் எங்களுக்கு ஒன்றும் செய்யல மேடம், 100 ரூபாய்க்கு தான் கொடுக்கல, நானே வாங்குறது 99 ரூபாய்க்கு தான், எனக்கு 1 ரூபா தான் ப்ராஃபிட் இருக்குது. சரி சரி என்ன செய்ய, நீங்க 99 ரூபாய்க்கு எடுங்களே. ஒரு சாமனத்தை விற்கிறதுக்காக வேண்டி எவ்வளவு பொய்ய சொல்றோம் என்று யோசிக்க. எங்க எங்களுக்கு சாதிக்கின்ற பட்டம் நம்பிக்கை? கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நம்பி எங்களை நம்பினா மோசடி செய்யக்கூடிய நிலைமையில நாங்க இருந்தோம் என்றா அந்த மக்கள் இஸ்லாத்தை பத்தி எப்படி விளங்குவாங்க? ஒரு மீட்டிங்க்கு போகணும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, 3 மணிக்கு அங்க இருக்கணும். போன் பண்ணி கேட்டா 3 மணிக்கு போன் பண்ணி கேட்டா இவர் விட்டாலே வெளியிடங்க இல்ல, இன்னும் முகத்தே கழுவ இல்ல, நான் வந்து கொண்டிருக்கிறேன்னு சொல்லுவோம். ஒரு 5 நிமிஷத்துல இருப்பேன். அடே அரை அவருக்கு மேல போக இருக்குது, சிம்பிளாக சொல்லுவார், நான் 5 நிமிஷத்துல அங்க இருப்பேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஹதீஸ் நுபுவத்துடைய தாவத்தை ஆரம்பிக்க முன்னாலே சாதிக் அல் அமீன் என்ற பட்டத்தோட தான் மக்களுக்கு மத்தியில புழங்கினார்.
நபி அவங்களை மறுக்கிறதுக்கு கஷ்டமா இருந்துச்சு. ஏன் அந்த அளவுக்கு அழகான பண்புகள் உள்ள ஒரு மனிதனாக இருந்தார். ஆனா கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, கவலைக்குரிய விஷயம், ரொம்ப கவலையோட சொல்றோம், இது எங்களுக்கு ஒரு கூட்டு பொறுப்பு. யார பத்தியும் நான் குறை சொல்லல. எங்களுடைய உம்மத்தை பத்தி குறை சொல்றதாக இருந்தா, முஸ்லிம் கம்யூனிட்டியை பத்தி குறை சொல்றதாக இருந்தா, அது என்னைய பத்தி உங்களைய பத்தி தான் குறை சொல்றாங்க. எனவே இந்த மஜ்மால இத பத்தி நீங்க பேசாம வேற எந்த மஜ்மால பேசி எங்களோட பிரச்சனைகளை நாங்க பேசி நாங்க தீர்வு காணலாம். கணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ரப்பல் ஆலமீன் எதிர்பார்க்கிறது என்ன? இவன் விபச்சாரி, இவன் பொய்க்காரன், இவன் தூள்காரன், இப்படி சொல்லி சொல்லி மக்களை உம்மத்திலிருந்து ஒதுக்குறது எங்களுடைய வேலை அல்ல. எங்களுடைய வேலை ஏன் எங்களோட உம்மத்து இந்த பிரச்சனையில விழுந்திருக்குது, ஏன் அந்த பெண்கள் விபச்சாரத்துக்கு போறாங்க, ஏன் இந்த வாலிபர்கள் இந்த தூள் அடிக்கிறதுக்காக வேண்டி பழகுறாங்க, இவர்களை நாங்க ஒதுக்குறதா அல்லது இவர்களுடைய விஷயத்தை பிரச்சனைய விளங்கி அவர்களோட சேர்ந்து கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்கள், அவரோட பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்கிறதா? கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு 1000 பேர் இருப்பாங்க. நிர்வாகம் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, உலமாக்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, பாருங்கள் இந்த மக்கள் இப்படி இருக்கிறாங்க. கம்ப்ளைண்ட் பண்றது இல்ல விஷயம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அவர்களை அந்த பாவத்துல இருந்து வெளியே எடுக்கிறதுக்கு கோஆபரேட் பண்றது இருக்குது. இதுதான் எங்களுக்கு தேவை. ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துல்லா என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விஷயத்துல வருவது, நபி அவங்களை அதிகமாக சிரிப்பு காட்டக்கூடிய ஒரு ஜோக்கராக இருந்தார். அவருடைய ஜோக்குக்கு நபி அவங்களே சிரிப்பாங்க. அந்த அளவுக்கு நபி அவங்களை சிரிப்பு காட்டுவாங்க. ஒரு சந்தர்ப்பத்தில் என்ன செஞ்சாருன்னா, பஜார்ல போயிட்டு கடையில சாமானம் வாங்குறாரு. சாமான்களை வாங்கிட்டு நபி அவங்களுக்கு ஹதியா கொடுக்க வாரார். யார சூழல்ல உங்களுக்கு ஹதியா போடாது இருக்கிறார். நபி அவங்களும் சந்தோஷமா மாஷா அல்லா மாஷா அல்லா தாங்க என்று சொல்ல கொஞ்சம் சொன்னாங்க, கொஞ்சம் இருங்க யார சூழல்ல, இந்த சாமானம் கடையாலதான் வாங்கினேன், அந்த கடைக்காரனும் வந்திருக்கிறாரு, அவருடைய பில்லையும் கெட்டுதுங்க என்பதா. ஹதியாவும் கொடுத்து நபி அவங்களுக்கு சொல்றாங்க பில்ல கெட்டது. நபி அவங்க சிரிக்கிறாங்க இந்த மனுஷனை பார்த்து. நபி அவங்க பில்ல கெட்டினான். இந்த அப்துல்லா பத்தி ரிவாயாத்கள்ல வருவது, மிஷ்காத்துடைய ரிவாயத், இவர் அதிகமாக போதை வஸ்துக்கள் பாவிக்கக்கூடியவராக இருந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள கிட்ட எத்தனையோ தரக்க மாட்டிப்பட்டு நபி அவங்களுக்கு முன்னால கொண்டு வந்து கசையடி அடிக்கப்பட்டவர். ஒரு தரக்கு அடிப்பட்டார், 2வது தரக்கு அடிக்கப்பட்டார், 3வது தரக்கு அடிக்கப்பட்டார். அந்த மஜ்மல ஒருத்தர் அவருக்கு சாபம் செய்யறதுக்கு ஆரம்பிச்சுட்டார். உனக்கு வெட்கம் இல்லையா? நபி அவங்களுக்கு முன்னால் எத்தனை தரக நீ மாட்டிருக்கிறாய், நீ நாசமா போகணும் என்று சொன்ன உடனே ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அப்துல்லாக்கு ஏசவான அவருடைய உள்ளத்துல அல்லாஹ் ரசூலுடைய மஹப்பத் இருக்குது என்பதா. அந்த வார்த்தை இருக்குதே, அந்த டோப்காரன, அந்த போதை வஸ்துக்களை பாதிக்கிறவரை ஹராத்தில் இருந்து தூரமாக்கி ஹபீப் இரக்கம் காட்டினார். எங்கேயும் ரிவாயத்துல வரல, அடே நீ குடிக்கிறதெல்லாம் குடிச்சிட்டு கசையாடியும் பட்டி எனக்கு ஹதியாவா கொடுக்க வாராய், உன்னோட எனக்கு எந்த தொடர்பும் இல்ல, நீ நாசமா போகணும். நபி அவங்க அப்படி பாவிக்கவே. நாங்க நிர்வாகிகள், நாங்க உலமாக்கள், நாங்க முக்கியஸ்தவர்கள், இந்த மஹல்லால என்ன பிரச்சனைகள் நடக்குதோ, இந்த உம்மத்துல என்ன பிரச்சனைகள் நடக்குதோ, அவர்களை தூரமாக்கி அவங்களை ஒதுக்கி ஒரு நாளும் அந்த ப்ராப்ளமுக்கு சொல்யூஷன் காணலாம். இரக்கம் காட்டி, பேஷனை காட்டி, இமோஷனல் ஆகி அவர்களுடைய பிரச்சனையை சரியான முறையில அடையாளம் கண்டு அவர்களுக்கு உதவி செய்யறது இருக்குது. ஏன் அந்த சிக்கல், அந்த பிரச்சனையில சிக்கினா வெளியே வாரது லேசி இல்லை. கணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை அடிக்கடி சந்திக்க கூடிய ஒரு வாலிபர் இருந்தார். கொஞ்ச நாட்கள் அந்த வாலிபர் வரல. உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க, கலீஃபா பிரசிடென்ட் கேட்கிறாங்க, எங்க அந்த பொடியன்? சொன்னாங்க, அவர் இப்ப குடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சுட்டார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு கலீஃபா சொல்லி கூப்பிடுங்க, அல கசையாட்டி அடிங்க, ஜெயிலுக்குள்ள போடுங்க. லெட்டர் ஒன்று எழுதுறாங்க, ஆயாத்களை போட்டு லெட்டர் அனுப்புறாங்க. இங்க உள்ளவர்கள் செல்றாங்க, நீங்க துஆல இருங்க, அவருக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுக்கணும். அந்த நபர், அந்த வாலிபர் லெட்டரை நீட்டி 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 வாசிச்சு அவர் தௌபா செய்றார். சில நாட்களுக்கு பின்னால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க, என்ன ஹாலாத்? சென்றாங்க, அவர் தௌபா செஞ்சார். கணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, எனவே பிரச்சனை எப்படி இருக்குதோ அது அணுக வேண்டிய முறைகளும் இருக்கு.
சில நேரங்கள்ல அவர்களுக்கு தவறான நண்பர்களுடைய தொடர்புகளின் காரணமாக ஹராத்துல விளைந்திருப்பார். அந்த நேரத்துல நாங்க உம்மத்துக்கு விளங்கப்படுத்தணும், நீங்க ஒரு நண்பரை தேர்ந்தெடுக்கிறதாக இருந்தா எப்படி நண்பரை தேர்ந்தெடுக்கணும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இமாமுனா கஸ்ஸாலி ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க, இந்த மஜ்மல உள்ள வாலிபர்களையும் நான் ஒரு நாளும் ஏசல்ல நசீஹத் செய்கிறேன், நண்பர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய முறையை இஸ்லாம் எங்களுக்கு படிச்சு தந்திருக்கிறது. முதலாவது அவர் தீன் உள்ளவராக என்று பாருங்க. இரண்டாவது தீன் என்றா தொழுக அமல் இபாதத் இருக்குதா என்று பாருங்க. இரண்டாவது நல்ல பண்புகள் உள்ள ஒரு மனிதனா என்று பாருங்க. உம்மாவோட வாப்பாவோட சகோதரர்களோட ரொம்ப மோசமான பண்போட வாழ்றார், அவரை நண்பனாக்கிக் கொள்வது அவ்வளவு சூட்டபல் இல்லை. எனவே நல்ல பண்புகள். மூணாவது அவர் பெரும் பாவங்கள் செய்யக்கூடியவரா என்று பாருங்க. பெரும் பாவம் செய்யக்கூடியவரோட நாங்க நண்பனாகினோம் என்றா ஒரு நாள் சொல்லும், அடே படம் பார்க்காதடா ஹராம்டா, கூல் அடிக்காத ஹராம்டா, நீ இரியே நீ அடிக்காத, நீ என்னையோட உட்கார்ந்து கொண்டிரு போதும். 2-3 நாள் போகல அந்த பாவத்துடைய பாரம் எங்களோட உள்ளத்துல கலண்டிடும். கொஞ்ச நாள் போகல நாங்களும் அதுல விழுந்து. நாலாவது சொல்றாங்க, துனியாவுடைய மஹப்பத் கூடியா உள்ள ஒருவரை நீங்க நண்பனாக்கி கொள்ளலாம். ஏன்? அவனோட இருக்க உனக்கு துனியாவுடைய மஹப்பத் வரும். எப்ப பார்த்தாலும் லேப்டாப்பை பத்தி, மொபைலை பத்தி, வானத்தை பத்தி, அதை பத்தி, இதை பத்தி. அஞ்சாவது சொல்றாங்க, ஜோக்குக்கும் பொய் சொல்லக்கூடியவனோட நீங்க நட்பு வைக்க வாரம். ஏன்? அல்லாஹ்வுடைய ரசூலுடைய சாபம் அந்த மனிதனுக்கு இருக்குது. எப்ப பார்த்தாலும் ஜோக்குக்கு பொய்ய சொல்லி அடுத்தவனை பத்தி பேசி. எனவே இந்த அமைப்புல ஒரு ஸ்கிரீனிங் செஞ்சுதான் நீங்க ஒரு நண்பனை தேர்ந்தெடுக்கணும் என்பது இஸ்லாம் படிச்சு தருவது. எப்ப இப்படி ஒரு நண்பன் எடுக்கலையோ கியாமத்துடைய நாள் நீங்க நஷ்டமடைவீங்க. ஏன்? குர்ஆன் அல்லாஹ் தெளிவாகவே சொல்றான், வயௌம யஉது ظالم على يديه ويقول يا ليتني اتخذت مع الرسول سبيلا يا ويلتى ليتني لم اتخذ فلانا خليلا لقد أضلني عن الذكر بعد إذ جاءني. குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், ஒரு மனிதன் கியாமத்துடைய நாள் அவன் கைசேதத்துல அவன் கைய கடிச்சு 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 துப்புவான். அவன் சொல்லுவான், யா லைதனி இத்தகத்து மஅர் ரசூலி சபீலா, எனக்கு ரசூலுடைய பாதை எடுக்க இருந்துச்சு, அந்த நபியுடைய பாதை எனக்கு எடுக்க இருந்துச்சு. யா வைலதா லைதனி லம் அத்தகிது ஃபுலானன் கலீலா, எனக்கு இவனை நண்பனாக ஆக்கிக் கொள்ளாம இருக்கிறேன். இந்த பொடியனோட நான் ஃப்ரெண்ட்ஷிப் வெச்சதின் காரணமாக நான் என்ன நடந்திருக்குது, குர்ஆன் ஹதீஸ் சொல்லப்பட்டுச்சு, ஆனா நான் இப்ப வழிகேட்டுல பேசிட்டேனே, இவனோட முஹப்பத் இவன் ஃப்ரெண்ட்ஷிப் நரகத்துக்கு வீசிச்சே. குர்ஆன் அல்லாஹ் சொல்றான். எனவே வாலிபர்களை குறை சொல்றது அல்ல, அந்த வாலிபர்களை கூப்பிட்டு வாப்பா, நீங்க பாருங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ நீங்க இப்படி ஸ்கிரீன் பண்ணி அடிச்சிருக்கிறீங்க, நஷ்டத்துல விழுவீங்க, நசீஹத் செய்யுங்க, இரக்கம் வைங்க, அதுக்காகவே நீ அவங்கள தூரமாக்குவாங்க. ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நினைக்கி கொண்டாங்க. கணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, வாலிபர்கள் என்று வந்தா அவங்க போதை வஸ்துக்கள்ல, அவங்க பெண்களுடைய ஃபித்னாக்கள்ல விழதான் செய்வாங்க. ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட காலத்துல சில சஹாபாக்கள் இருந்தாங்க, பின் சஃப்ல தான் சொல்லுவாங்க. சில பெண்கள் இருந்தாங்க, அவங்க பெண்களோட முன் சஃப்ல சொல்லுவாங்க. ரிவாயத்துல வருவது சுஜூதுக்கு போகக்கூடிய நேரத்துல கைக்குள்ளால பின்னுக்கு பாப்பாங்க பொம்புலே. நபி அவங்க கூப்பிட்டு ஏசல்ல, நபி அவங்க சொன்னாங்க, இந்த சஃப்கள்ல ஆக மோசமான சஃப் ஆண்களோட பின்னுள்ள சஃப், பெண்களோட ஆக மோசமான சஃப் முன்னுக்குள்ள சஃப் என்பதா. அதோடு அந்த தவறை விட்டுட்டாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஹஜ்ஜி உம்ரக்கு போன சஹாபி ஃபத்ல் இப்னு அப்பாஸ், ஒரு பெண்மணி ஹஜ்ஜி உம்ரால முகத்தை திறந்து கொண்டிருப்பாங்க, ஒரு அழகான பெண்ணை பார்த்து அப்படியே திரும்பி பார்த்து கொண்டே இருக்கிறாரு. நபி அவங்க விரலை வச்சு திருப்பி சொன்னாங்க, உங்களுக்கு முதல் பார்வை மட்டும்தான், 2வது பார்வை கூடாதுன்னு. அடே ஆராத்த செய்றாய், ஹஜ்ஜில உம்ரால இப்படியா பாக்குற, உனக்கு நாசம். இல்ல இல்ல, நபி அவங்க அப்படி பேசவே இல்லை. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இந்த வாலிபர்களை எந்த பெண்கள் ஜினால ஈடுபடுறாங்களோ அவர்களை பேசி சந்திங்க, பெண்கள் மூலமாக ஆண்கள் பேசி சந்திங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, பிரச்சனைகள் உங்களுக்கு முன்னால வைப்பாங்க. அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காணாம நாங்க எவ்வளவுதான் பயான்கள் செஞ்சு நீங்க ஹராத்த செய்றீங்க என்று சொன்னாலும் அவங்க ஹராத்திலிருந்து வெளியே வரவே மாட்டாங்க. ஏன்? ஹதீஸ்ல நபி அவங்க சொன்னாங்க, காதல் ஃபக்ரு ஐயகூன குஃப்ரா, ஃபக்ர் இருக்குது, வறுமை இருக்குது, அந்த வறுமை மனிதனை குஃப்ருக்கே போடும்
என்றா ஜினாக்கு போதை வஸ்துக்களுக்கு போடுறது பெரிய ஒரு விஷயம் அல்ல. நாங்க அல்லாஹ்க்கு ஷுக்ர் செய்யணும். இன்னும் இஸ்லாத்துக்குள்ள இருக்கிறாங்க, இன்னும் இஸ்லாத்துக்குள்ள இருக்கிறாங்க. ஏன் தோல்விக்கிறீங்க? எனக்கு தொழில் காரத்துக்கு யாரும் இல்லாத. ஏன் விபச்சாரத்துக்கு போறீங்க பெண்கள்? என்ன மாப்பிள்ள தூள் அடிச்சு ஜெயிலுக்குள்ள, எனக்கு பிள்ளைகளுக்கு சாப்பாடு சாரத்துக்கு வழி இல்ல. இந்த நிர்வாகம், இந்த முக்கியஸ்தர்கள், இந்த உலமாக்கள் என்னைய பத்தி கவனம் செலுத்துறாங்கல்ல, எனக்கு யாரு தின்னக்காரன் என்பதாக கேட்கிறாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, பாவத்தை பத்தி வெறுத்து அவங்களுக்கு பதுவா செஞ்சு ஏசுறது லேசி, அந்த ப்ராப்ளமுக்கு சொல்யூஷன் கொடுக்கிறது யார்? நீங்க அவர்களுடைய நிலைமைகளை பார்க்காத பட்சத்துல யாரு சொல்யூஷன் கொடுப்பாங்க? கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, பிரயாண கூட்டம் கொண்டு வருவது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு கலீஃபா அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃபோட சேர்ந்து செக்யூரிட்டியாக இருக்கிறாங்க. செக்யூரிட்டியா அந்த நேரத்துல ஒரு டென்ட்டுக்குள்ள அலூர சத்தம் கேட்குது, ஒரு புள்ள அலூர சத்தம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு கலீஃபா அந்த டென்ட் கிட்ட போயிட்டு, உம்மா அவங்களோட புள்ளைய தூங்க போடுங்க, பாலை கொடுத்துட்டு அடுத்தவங்களோட தூக்கத்துக்கு டிஸ்டர்பா இருக்குது. அதோட கொஞ்சம் சத்தம் குறைஞ்சிச்சு. கொஞ்ச நேரம் போனதுக்கு கூட மறுவ அலூர சத்தம் கேட்குது. மறுவ போயிட்டு சொன்னாங்க, கொஞ்சம் சத்தத்தை குறையுங்க, அந்த புள்ளைக்கு பாலை கொடுத்து படுக்க போடணும். மூணாவது தடவை போனா மறுவ அலூர சத்தம் சொன்னாங்க. ஏன் இந்த பார்வையில நீ ஒரு கெட்ட பெண் போல விளங்குறாய், ஏன் பாலை கொடுக்காம இருக்கிறீங்க? அவ என்ன தெரியுமா சொன்னான்? அவ சொன்ன, என்ன செய்ய, உமருடைய ஆட்சி காலத்துல அவருக்கு தெரியா நான் உமரோட பேசுறேன். உமருடைய ஆட்சியில பால் குடி மறந்ததுக்கு போறவுதானே எங்களுக்கு பைத்துல் மால்ல இருந்து உதவி செய்வாங்க. எனவே நான் முடியுமான அளவு பிள்ளைக்கு பாலை கொடுக்காம பால் குடிய மறக்கடிக்க வைக்க பாக்குறேன். பைத்துல் மாலால எவ்வளவு சரி கிடைக்கட்டும், நான் ஏழை பொம்புளை அடிக்கிறேன் என்பதா. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, புள்ளைக்கு பாலை கொடுக்காம இருக்கிறார். அவரு ஹக்கு, அந்த புள்ளையோட ஹக்கு ஏன் கொடுக்காம இருக்கிறார்? வறுமையின் காரணமா. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அடுத்த நாள் ஃபஜ்ருடைய தொழுகையில அழுறாங்க. சலாம் கொடுத்துட்டு மெம்பர்ல ஏறி அந்த பொம்பளைக்கு பதுவா செய்யல. யா பாஸன் லி உமர் கம் கத்தல் அவுலாதில் முஸ்லிமீன், உமர் உனக்கு நாசம் உண்டாகட்டும், எத்தனை புள்ளைகளை நீ இப்படி கொலை செஞ்சிருப்பாய்? எல்லாம் கேட்கிறாங்க, என்ன விஷயம் சொன்னாங்க. அந்த பொம்பளை இப்படி செல்லிட்டாவே வறுமையின் காரணமாக பிள்ளைக்கு பாலை கொடுக்காம இருக்கிறார். சொன்னாங்க, அதுதான் எங்கட ஹாலாத். சட்டத்தை உடனடியாக மாற்றுங்க. பிறந்த நாள்ல இருந்து பிள்ளைகளுக்கு நீங்க பைத்துல் மால்ல இருந்து உதவி செய்யுங்க கஷ்டமான மக்களுக்கு என்பதா. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, லேசாக சொல்றோம். பெண்கள் உகஸ் தினத்தனே வட்டிக்கு பொம்பளை எங்கட பொம்பளை தான் கூலில் இருக்கிறாங்க என்று லேசாக சொல்றோம். விபச்சாரத்துக்கு எங்கட பெண்கள் போறாங்க என்று லேசாக சொல்றோம். தூளுக்கு வாலிபர்கள் லேசாக போறாங்க என்று நாங்க லேசாக செல்றோம். ஆனா அந்த வாலிபர்களுக்கு தொழிலுக்குரிய வொகேஷனல் ட்ரைனிங் நாங்க எத்தனை பேர் செஞ்சிருக்கிறோம்? ஓ லெவல்ல ஃபெயில் ஆகின மாணவர்களை கூப்பிட்டு, வருங்காலத்தை பத்தி நீ கவலைப்படாத, உனக்கு வொகேஷனல் ட்ரைனிங் நாங்க தாரோம், உனக்கு மாஷா அல்லாஹ் ஒரு நல்ல ஃபியூச்சர் ஒன்று இருக்குது, எல்லாமே ஆட்ட ஓட்டணும் என்று தேவையில்லை, உனக்கு நாங்க ஏசி ரிப்பேர் பண்ற முறையை படிச்சு தாரோம், இன்ஷா அல்லாஹ் வெளிநாட்டுல உனக்கு ஜொப் ஒன்று கிடைக்கும். அந்த கஷ்டமான பெண்களுக்கு அவங்கள சந்திச்சு அவங்களோட நிலைமைகளை பார்த்து நாங்க எத்தனை பேர் சொல்யூஷன் கொடுக்கிறோம்? சொல்யூஷனை கொடுக்காம அவ விபச்சாரத்தில் இருக்கிறா, அவ ஜினால இருக்கிறா, அவ தூள்ல இருக்கிறா என்று சொல்லி மட்டும் இந்த உம்மத்தை ஒரு நாளும் பாதுகாக்க முடியாது. எனவே கலெக்டிவ் எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பொறுப்பாக நாங்க விளங்கிக்கிறோம். கணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்கள், இதனுடைய கருத்து தூள் அடிக்கிறவங்களுக்கு ஹஸ்ரத் மாஷா அல்லாஹ் நல்ல சந்தர்ப்பத்தை கொடுத்துட்டார். விபச்சாரம் செய்யறவங்களுக்கு ஹஸ்ரத் அவங்களுக்கு சப்போர்ட்டா பேசுறது எங்களுக்கு ஏசிட்டார். இல்ல இல்ல, ஒரு ஆலிம் என்ற ரீதியில, பொறுப்பான ஆட்கள் என்ற ரீதியில நாங்க ரெண்டு பக்கத்தையும் பார்க்கணும் என்பதுதான் சரி. தவறு செய்யறவங்க அவங்க என்ன பார்க்கணும்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கு நிச்சயமாக எளிதின ரிஸ்க் தான் தருவான், குவிக் மணிக்காக வேண்டி நான் ஒரு நாளும் ஹராத்துக்கு போக கூடாது. அவங்க அதை பத்தி யோசிக்கும். அல்லாஹ் நான் திருந்துறதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். ஏன் குர்ஆன் அல்லாஹ் கேட்கிறான், அலம் யஅனில் லதீன ஆமனூ அன் தக்ஷா குலூபுஹும் லிதிக்ரில்லாஹ். ஈமான் கொண்ட மக்களே, இந்த ஆயத் அல்லாஹ் காஃபிர்களுக்கு இறக்கல்ல, கலிமா கொண்ட எனக்கு உங்களுக்கும் தான் அல்லாஹ் இறக்கிறார். அலம் யஅனில் லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட மக்களே, அன் தக்ஷா குலூபுஹும் லிதிக்ரில்லாஹ், அல்லாஹ்வை பயப்படக்கூடிய நாள் இன்னும் வரலையா என்பதாக அல்லாஹ் கேட்கிறார்.
ஜினால இருக்கிறாய், தூள்ல இருக்கிறாய், ஹராத்தில் இருக்கிறாய், வட்டில் இருக்கிறாய், படத்தில் இருக்கிறாய், பாட்டில் இருக்கிறாய், தொழாம இருக்கிறாய், இன்னும் நீ அல்லாஹ்வை பயப்படக்கூடிய நாள் இன்னும் வரலையா என்பதாக அல்லாஹ் கேட்கிறார். அவங்க அல்லாஹ்வை பயந்து கொள்ளணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாமா ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க மஸ்னவியில் எழுதுறாங்க, அல்லாஹ் ஷைத்தானுக்கு சாபம் செஞ்சதுக்கு பின்னால ஷைத்தான் அல்லாஹ் கிட்ட வந்து கேட்கிறான், யா அல்லாஹ் இந்த மக்களை வழிகேட்டுல போடுறதுக்காக வேண்டி எனக்கு பாவத்தை காட்டியா, இந்த மக்களை பாவத்துல போடணும். அல்லாஹ் பொதுவான பாவங்கள் எல்லாத்தையும் காட்டுறான். ஷைத்தான் சிரிக்கிறான். ஷைத்தான் சிரிச்சிட்டு செல்றான், இது எனக்கு போதாயா அல்லாஹ், நீ இன்னொரு பாவம் ஒன்று தரணும், அந்த பாவத்தை செஞ்சா அவன் வேண்டிய பாவத்தை செய்யக்கூடியவனா இருக்கும். அந்த நேரத்துல தான் அல்லாஹ் மதுவ அல்லாஹ் அறிமுகப்படுத்துறான். பாவத்தை படைத்தவன் அல்லாஹ் சோதனைக்காக வேண்டி மதுவ அறிமுகப்படுத்தவனே ஷைத்தான் பல்ல காட்டி சிரிச்சவன் பக பக என்று சத்தம் போட்டு சிரிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்கள், ஏன் கொலை செய்ய சொன்னா ஏலா, களவெடுக்க சொன்னா ஏலா, ஆனா தூள் அடிச்சுட்டான்னா ஹராம் ஹலால் ஒன்றும் விளங்காது, வேண்டிய ஹராத்தை செய்வார். ஏன் அவருக்கு பணம் தேவை, உண்மாவும் கொலை செஞ்சிடுவார், பிரச்சனையே இல்லை. அதுக்கு பிறகு ஷைத்தான் இன்னொரு பாவத்தை கேட்கிறான், யா அல்லாஹ் நீ எனக்கு இன்னொரு பாவத்தை சொல்லணும், அந்த பாவத்தை செஞ்சா அவனுக்கு வெளியே வரவே இல்லாம இருக்கும், அதுல வெளியே வர பார்த்தா மறுவ சிக்கோணும். அந்த நேரத்துலதான் அல்லாஹ் பெண்களுடைய ஃபித்னாவை அல்லாஹ் அறிமுகப்படுத்துறான். சிரிச்ச ஷைத்தான் டான்ஸ் ஆடுறதுக்கு ஆரம்பிக்கிறான். அவன் சொல்லிட்டா, யா அல்லாஹ் இதுக்காக ஒன்றும் தேவையில்லை, இது போதும் எனக்கு. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, எனவே உம்மத்துல நாங்க பார்க்கக்கூடிய பயங்கரமான 2 பாவம், ஒன்று போதை வஸ்துக்களுடைய பாவம், அடுத்தது பெண்களுடைய ஃபித்னா. இந்த 2ல தான் எங்களோட உம்மத் அதிகமாக சிக்கிருக்கிறது. இந்த நேரத்துல நாங்க விளங்கிக் கொள்ளணும், ஷைத்தான்ட துரும்புகள்ல பயங்கரமான துரும்பு, இதுல விழுந்தா வெளியே வாரதிருக்கிறதே லேசி இல்ல. எனவே வாலிபர்களே, வயோதிபர்களே, ஆண்களே, பெண்களே, நாங்க என்ன சொல்றோம் என்றா, யாரு இந்த தவறுல விழுந்திருக்கிறாங்களோ நீங்க வெட்கப்படவான, நீங்க பயப்படவான. இன்ஷா அல்லாஹ் உலமாக்கள், இந்த மஹல்ல உள்ள நிர்வாகிகள், இந்த மஹல்ல உள்ள முக்கியஸ்தர்கள் தயாராக இருக்கிறாங்க. ஏன் இந்த பாவத்திலிருந்து வெளியிறங்குறது உங்களுக்கு தனியாக முடியாது. நீங்க உங்களே பேசி ஒப்படைக்கணும். ஒரு மனிதனுக்கு மர்மஸ்தானத்துல காயம் வந்திருக்குது, வெட்கப்பட்டு கொண்டிருந்து சரி வருமா? டாக்டருக்கு பேசி தன்னுடைய பலகீனத்தை சொல்லணும், டாக்டர் எனக்கு காட்டுறதுக்கு வெட்கமா இருக்குது, ஆனா நான் காட்டாம இருந்தா அது பயங்கரமான நிலைமைக்கு தள்ளப்படும். உண்மையான டாக்டர் ஒரு நாளும் பேஷனை பார்த்து என்ன செஞ்சிருக்கிறார், இப்படி இருக்குது, அவிஞ்சு பேசிருக்குது, இல்ல இல்ல அவர் இரக்கம் காட்டுவார். பயப்படாத மகன், நான் இன்ஷா அல்லாஹ் உனக்கு மருந்து செய்யறேன், நீ தைரியமாக உனக்கு சோமாகும். அந்த அமைப்புல தினால ஈடுபட்டவங்க, மதுவுல ஈடுபட்டவங்க வெட்கப்படவான நம்பிக்கையான தக்குவா உள்ள உலமாக்கள் கிட்ட போய் உட்கார். நம்பிக்கையான தக்குவா உள்ள சீதேவியான நல்லடியார்கள் கிட்ட போய் உட்காருங்க. ஹஜ்ரத் எனக்கு வெளியே வந்து கொள்ளையலாம், நான் வர பார்க்கிறேன், நான் பெரிய பிரச்சனையில் இருக்கிறேன், நீங்க தான் எனக்கு உதவி செய்யணும் என்று சொல்லு. ஏன் அது அப்படியா கொண்ட பாவம் தான். அதுதான் சஹாபாக்கள்ல சிலர்கள் நபி அவங்களுக்கு வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் எனக்கு ஜினா செய்யணும் யா ரசூலல்லாஹ். யாருக்கு வந்து சொன்னது? முர்ஷித் மௌலவிக்கோ முஃப்தி அல்ல, ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வந்து சொன்னாங்க, என்னையால ஒன்றும் செய்யல, எனக்கு ஜினாக்கு அனுமதி தாங்க யா ரசூலல்லாஹ். அப்படி செய்யக்கூடிய ஒரு சூழலை நாங்க உருவாக்காம தூரமாக்கி 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 அந்த மக்களை பாவத்துல போடவும் கூடாது, அவர்களும் தூரமாக்கினாலும் தூரமாக கூடாது. அவங்க முன்னுக்கு வந்து சொல்லணும், எனக்கு வெளியே வாரத்துக்கு வழியை காட்டுங்க, நான் இந்த விருப்பத்தோட செய்யல, நான் விபச்சாரத்தில் இருக்கிறேன், நான் தூளில் இருக்கிறேன், எனக்கு வெளியே வரணும், வழியை காட்டுங்க, நான் தயாரா இருக்கிறேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, எனவே இரக்கம் காட்டிதான் அவங்களை நாங்க வெளியே எடுப்போம். அல்லாமா ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு மனிதன் வீட்டுக்கு முன்னால ஒரு முள்ளு மரம் ஒண்ணா நாட்டினான். முள்ளு மரம் பார்க்க பசந்தா இருக்கு. முள்ளு மரத்தை நாட்டி இப்ப இவரே கொஞ்சம் அகலா ஆகிதான் வாரார் வெளியே, பசந்துக்கு நாட்டிட்டாரு, உள்ளமும் விரும்பிட்டு ரோட்ல வார போறவங்க சொன்னாங்க, வாப்பா முள்ளு மரத்தை வச்சிருக்கிறாங்க, அங்கலாக்கு வெட்டி போடு, இது பெருசா என்னோட கஷ்டமாகும், சொல் பேச்ச கேட்கல, நாளைக்கு பார்ப்போம்,
நாளாண்டிக்கு பார்ப்போம், அடுத்த கிழமை பார்ப்போம். இப்ப இவரும் வாலிபராக இருக்கிறார், நினைச்சா கழட்டி எடுக்கிறேன். ஆனா நாளைக்கு நாளாண்டைக்கு என்று பின்னுக்கு போட்டது கடைசிக்கு என்ன நடந்துச்சு? மரம் பெருசாகிட்டு இவருக்கு மட்டும் வெளியே வர்றது கஷ்டம் இல்ல, ரோட்ல போறவாதவங்களுக்கு கஷ்டமா இருந்துச்சு. பெரிய சண்டையாக மாறிட்டு போலீஸ்ல போயிட்டு என்ட்ரிய போட கடைசிக்கு புல்டோசரால வந்துதான் அதை முள்ளால வேறால எடுத்து போட்டு இவனை ஜெயிலுக்குள்ள போட்டு பெரிய பசாத் பித்னா உண்டாகிச்சு. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, எனவே தினால, எனவே சூழ்ல உள்ளவங்க எல்லாமே சொல்றது வாப்பா வெளியே வாப்பா. நாங்க சொல்ல சரி சரி இன்னொரு கிழமை பார்ப்போமே, இன்னொரு 2 நாள் பார்ப்போமே, இன்னொரு 3 நாள் பார்ப்போமே, அடுத்த மாசம் பார்ப்போமே என்று இப்படி போனா இப்ப வாலிபம் அவசரமாக வெளியே வரலாம். ஆனா போக போக மரம் பெருசாகிட்டு பாவம் பெருசாகிட்டு பிடிக்கல, முள்ளு குத்தும், உடம்புலயும் சக்தி இல்ல, இவரும் விலகீனமாகிட்டார். இந்த நேரத்துல வார போறவங்க சபூர் செஞ்சு கொண்டிருக்க மாட்டாங்க, போலீஸ்ல என்ட்ரிய போட்டாங்களே தூக்கி கொண்டு போயிட்டு உள்ளுக்குதான் போடுவாங்க. அதுக்கு போற கவலைப்பட்டு சரி வருமா? எனவே ஒரு மூமின் ஒரு நாளும் நாளைக்கு நாளண்டைக்கு என்ற பாவங்களுடைய விஷயத்துல சொல்ல மாட்டான். அததான் குர்ஆன்ல அல்லாஹ் கேட்கிறான், அலம் யஅனில் லதீன ஆமனூ அன் தக்ஷா குலூபுஹும் லிதிக்ரில்லாஹ். நான் இணையம் உட்பட இந்த மஜ்மல உள்ள எல்லாத்துக்கும் நான் சொல்றேன், குர்ஆன்ல அல்லாஹ் எங்களே பார்த்து கேட்கிறான், ஏ ஈமான் கொண்ட மக்களே, எந்த பாவத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறீங்களோ அதுல இருந்து அல்லாஹ்வை பயப்படக்கூடிய நேரம் இன்னும் வரலையா என்பதாக அல்லாஹ் கேட்கிறான். நாங்க என்ன பதில் சொல்ல போறோம்? நாளைக்கு பார்ப்போம் யா அல்லாஹ், இன்னும் டைம் வரல, இன்னொரு வருஷத்துக்கு போறதா வரும் யா அல்லாஹ், இதான் பதில். அந்த ஆயத்தை அதோட அல்லாஹ் முடிக்கல, அல்லாஹ் தொடர்ச்சியாக சொல்றான், வலா யகூனு கல்லதீன ஊதுல் கிதாப மின் கபல். யஹூதிகள் நஸ்ராக்களை போல இதுக்கு நீங்க பதில் சொல்ல வேணாம். அவங்களோட பதில் என்ன தெரியுமா? நாளைக்கு பார்ப்போம், நாளன்னைக்கு பார்ப்போம், பொறைக்கு பார்ப்போம், இப்படி செல்லி 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 ஃபதால அலைஹிமுல் அமது, காலத் நீண்ட நாள் பேசிட்டு ஃபகஸத் குலூபுஹும், அவர்களுடைய உள்ளம் கடினமாகி அல்லாஹ் சீலடிச்சு விட்டுட்டான். இப்ப அல்லாஹ் கேட்கிறான், பாப்பா தௌபா செய், பாப்பா நாளைக்கு தௌபா செய், பாப்பா இன்றைக்கு தௌபா செய், நான் உனக்கு உதவி செய்யறதுக்கு தயாரா இருக்கிறேன், நாளைக்கு பார்ப்போம், நாளாண்டைக்கு பார்ப்போம், பொறைக்கு பார்ப்போம் சொல்லி சொல்லி பின்னுக்கு போட்டு உள்ளம் கடினமாகிட்டு அல்லாஹ் சீலடிச்சு விட்டுட்டான். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, 2 பக்கமும் இருக்குது. பொறுப்புதாரிகள் என்ற ரீதியில நாங்களும் அவர்களோட அன்போட அழகான அமைப்புல நாங்க கையாளணும். அது மாத்திரமல்ல கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அவர்களும் இந்த விஷயத்துல கொஞ்சம் இறங்கி வரணும். அவர்களுக்கு நாங்க இரக்கம் காட்டி அவர்களும் கொஞ்சம் இறங்கி வந்தா இன்ஷா அல்லாஹ் இந்த சமூகத்தில் உள்ள பிரச்சனை இல்லாமக்கலாம். அவங்களுக்கு வறுமையா பைத்துல் மால், பைத்துல் ஜகாத் மூலமாக நாங்க வட்டி இல்லாத கடன் கொடுப்போம் இன்ஷா அல்லாஹ். அப்படி ஒரு சிஸ்டம் எங்களுக்கு தெரிக்கணும். இல்லாட்டி அந்த ஈடு வைக்கிற இடத்துக்கு தான் போவாங்க, வட்டிக்கு போவாங்க. கணவன் இல்லாத நேரத்துல கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, சம்பாத்தியத்துக்கு வழி இல்லாட்டி எங்க போவாங்க? தாரத்துக்கு யாரும் தயார் இல்லாட்டி எங்க போவாங்க? ஃப்ரெண்ட்ஷிப்ல மாட்டிப்பட்டி தவறான பழக்கங்களுக்கு போனா நாங்களும் ஒதுக்கி கொண்டே போனா எங்க போவாங்க? ஜெயிலுக்கு தான் போவாங்க. எனவே சமூகத்தில் ஒரு கூட்டம் அவங்களுக்கு மத்தியில முயற்சி செஞ்சு கொண்டே இருக்கணும், இரக்கம் காட்டிக்கொண்டே இருக்கணும். அல்லாஹ் நிச்சயமாக உலமாக்கள், நிர்வாகிகள், முக்கியஸ்தர்கள் கிட்ட கியாமத்துடைய நாள் இதை பத்தியும் கேட்கதான் செய்வான். ஹபீப் எவ்வளவு இரக்கம் காட்டினாங்க. விபச்சாரம் செஞ்சு வந்த பெண், அந்த பெண் செல்றா, யார ரசூலல்லாஹ் நான் விபச்சாரம் செஞ்சிட்டேன். நபி அவங்க மறுக்கிறாங்க, இல்ல யார ரசூலல்லாஹ் கல்லடிச்சு கொள்ளுங்க. ஹபீபுடைய கவலை எப்படி இருந்துச்சுன்னா, அவர் செல்ற எனக்கு புல்ல உண்டாகிட்டு யார ரசூலல்லாஹ். இந்த நேரத்துல இறக்கமான பேச்ச பாருங்க. நபி அவங்க சொன்னாங்க, அப்ப புல்ல கிடைச்ச போறவாங்க, புல்ல கிடைச்ச போற வாராங்க. யார சொல்லா, இது தினாவால கிடைச்ச புல்ல, எனக்கு கல்லடிங்க யார சொல்லலா. இந்த நேரத்துல நபி அவங்க கேட்கல, அப்ப நீங்க கல்யாணம் முடிச்ச பொம்புல நீங்க களவுல தினா செஞ்சீங்கன்னா யாரோட செஞ்சீங்க? ஆளை காட்டுங்க, ஆளை காட்டுங்க. நபி அவங்க அப்படி கிண்டி கேட்கவே இல்லை. யாரோட விபச்சாரம் செஞ்சீங்க? காட்டுங்க ஆளை. நபி அவங்க அந்த பாவத்தை பத்தி கிண்ட இல்ல. ஹபீப் சொல்றாங்க, ஓகே புல்ல கிடைச்சிட்டா புல்லைக்கு பால் குடி மறக்க காட்டி நீங்க 2 வருஷம் பால் குடுங்க. அதுக்கு பின்னால புள்ளையோட வாராங்க. இப்ப நபி அவங்களுக்கு அல்லாஹ்வுடைய குர்ஆனுடைய சட்டம் கல்லடிச்சு கொள்றது, இதுக்கு மாற்றம் நபி அவங்களுக்கு செய்யல, அவன் ஏற்றுக்கொண்டிருக்கிறான். இந்த நேரத்துல காலித் இப்னு வலீத் ஓங்கி அடிக்கிற கல்லு ரத்தம் தெறிக்குது.
அவங்க பார்த்தது எப்படி என்ற ஒரு விபச்சாரியுடைய ரத்தம் என்ற மேல படுவது சீ என்று சொல்லிட்டான். சீ நபி அவங்களுக்கு தாங்கேடா ஏன் இந்த புள்ளோட ஃபியூச்சர் என்னன்றது யோசிங்க. இந்த மஜ்மல யாரு தயார்? அந்த புள்ள ஒரு ஆம்பளை புள்ளா ஏன் மகளை நான் தருவேன் என்று சொல்றதுக்கு யாரு தயார்? அந்த புள்ள ஒரு பொம்பளை புள்ளா என் மகனை தாரத்துக்கு நான் தயார் என்று சொல்றதுக்கு யாரு தயார்? நபியவங்க கவலைப்பட்டது அவன் விபச்சாரம் செஞ்சிட்டா அவக்கு அல்ல மன்னிப்ப தருவார். ஆனா இந்த புள்ளோட ஃபியூச்சர் என்ன? கல்லடிக்கிற சஹாபி ரத்தம் படக்குள்ள வெறுக்கிறார். அந்த புள்ளோட ஃபியூச்சர் என்ன? ஹபீபுடைய வார்த்தைகளை பாருங்க. நபி அவங்க சொல்றாங்க அந்த பெண் எவ்வளவு சிறந்த பெண் என்றா அந்த பெண்ணுடைய தௌபாவை இந்த மதீனா வாசிகளுக்கு பங்கு கொடுத்தா மதீனா வாசிகள் எல்லா சில பாவங்கள் அல்ல மன்னிப்பான் என்பதாக சஹாபாக்கள் உள்ளம் மாறிட்டு இந்த புள்ளைய ஹராம் குட்டியாக பார்க்கல, ஒரு அவுலியாட புள்ளையாக தான் பார்த்தாங்க. அந்த புள்ளோட ஃபியூச்சருக்கு நபி அவங்க வழி அமைச்சாங்க. இதுதான் ஹபீபுடைய கவலை. ஒதுக்குறது இல்லை எங்களுடைய வேலை. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, எனவே சமூகத்துல முக்கியத்துவர்கள் நாங்க ஹராத்த பாவத்தை இப்படி நடக்குது அப்படி நடக்குது சொல்றது மட்டும் வேலை அல்ல, சொல்யூஷனுக்கு வழிபார்க்கறது. தவறுல உள்ளவங்க நான் தவறு இருக்கிறேன் என்று சும்மா இருக்கிறது அல்ல, அவங்க போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகுங்க. வல்லாஹ் சொல்றேன், பெண்களுடைய பித்தனா போதையுடைய பித்தனால யாரு சிக்கினாங்களோ லேசில் அவங்களுக்கு தனியாக வெளியே வர முடியாது. வெக்கத்தை தூக்கி வீசுங்க, நம்பிக்கையான ஒருவர்கிட்ட உங்களே வந்து ஒப்படைங்க, அவங்க இன்ஷா அல்லாஹ் வழிகாட்டுவாங்க, உங்களுக்கு வழிகாட்டுவாங்க.